இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்க்காக 3 letters வேர்டு என்னென்ன இருக்கு, 3 எழுத்து வார்த்தைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் இந்த வீடியோவில் குறிப்பா சப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 letter வேர்டு சப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு பார்க்குறோம்னா யூ. யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு அர்த்தம். சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். ஒருத்தரை பார்த்து நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் குரூப்பா இருக்கிறவங்கள பார்த்து யூ அப்படின்னாலும் நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ அல்லது நீங்கள் இதுதான் யூவோட மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க எப்படி வருதுன்னு. யூ ஆர் அ டாக்டர், நீ ஒரு மருத்துவர் அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவர். வயசுல சின்னவங்களா இருந்தா நீ அப்படின்னு சொல்லுவோம், வயசுல பெரியவங்களா இருந்தா நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதான் யூ ஆர் அ டாக்டர் அப்படின்னா நீ ஒரு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆர் பாருங்க, ஏஆர்இ, ஆறுங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஆறுங்கிறது ப்ளூரல் வேர்ப், யூக்கு கொடுக்கணும். ஏன்னா யூ வந்து சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான், நீ அல்லது நீங்கள். அதனால ஆர், ஏஆர்இ, ஆறுங்கிற வேர்பை கொடுக்கணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் கொடுக்கணும். யாரெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கான்னா வி நாங்கள், யூ நீங்கள், தே அவர்கள், இவங்களுக்கு ஆறுங்கிற வேர்பை கொடுக்கணும். இந்த ஆறுங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் an engineer, நீ ஒரு என்ஜினியர். என்ஜினியர் பாருங்க ஏஇஐஓயூல வருது. ஏஇ அதான் என்ஜினியர், ஈல வர்றதுனால ஆன் கொடுக்குறோம். ஒரு ஆன் அப்படின்னாலும் ஒண்ணுன்னு தான் அர்த்தம். ஏனாலும் ஒண்ணுன்னு அர்த்தம், ஆன் அப்படின்னாலும் ஒண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் மாணவர்கள். இது வந்து குரூப்பா, ஒரு குரூப்பா பார்த்து சொல்றோம். ஒரு 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 50 பேர் கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஏஓ ஆனோ என்ன பண்ண தேவையில்ல, போட தேவையில்ல. ஒரு அப்படின்னு குறிக்கும் போது தான் அந்த இடத்துல ஏஓ ஆனோ கொடுக்கணும். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் பிளேயர்ஸ், நீங்கள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் பிளேயிங் டென்னிஸ், நீங்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா நீ டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அந்த யூங்கிறது நம்ம ஒருத்தரை பார்த்து பேசினா அந்த ஒருத்தரை குறிக்கும், அந்த குரூப்பை பார்த்து பேசினா அப்படின்னா அந்த பொதுவா அந்த ப்ளூரல்ல குரூப்பா குறிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆர், ஏஆர், ஆரும் இருக்கு, பிளே கூட ஐஎன்ஜி இருக்கு. பிளேயிங் அப்படின்னா கண்டினியூவஸ்ன்னு அர்த்தம். தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் யூ ஆர் பிளேயிங் டென்னிஸ், நீங்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல 2 வேர்பும் வரும். ஆக்சிலரி வேர்ப் ஆர், ஏஆர்இ, ஆரும் கொடுப்போம். மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தணும். பிளேனா பிளேயிங், ஈட்னா ஈட்டிங், சிங்குனா சிங்கிங், அந்த மாதிரி வேர்போட ஐஎன்ஜி கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் கண்டினியூவஸ், தொடர்ந்து ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூ வேக் அப், நீ எழுந்திருக்கிறாய். வேக்கப்னா எழுறது, தூக்கத்துல எழுந்து எழுறது. யூ வேக் அப் அட் 6 o'clock, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 6 மணிக்கு எந்திரிக்கிற. என்னைக்கு எந்திரிச்ச? எவ்ரிடே, தினமும் 6 மணிக்கு நீ எந்திரிக்கிறன்னு அர்த்தம். இது வந்து ரெகுலர் ஹேபிட். ஸோ ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா நடக்குது. தொடர்ச்சியானா தினமும் நடந்துகிட்டே இருக்கு. நேத்தும் 6 மணிக்கு எந்திரிச்ச, இன்னைக்கும் 6 மணிக்கு எந்திரிச்ச, நாளைக்கும் 6 மணிக்கு எந்திரிப்ப, அதுதான் எவ்ரிடே. யூ வேக் அப் அட் 6 o'clock எவ்ரிடே, தினமும் 6 மணிக்கு நீ எழுகிறாய். ஸோ அந்த பொண்ணு நீங்க ஒரு பழக்கமா வச்சிருக்கிறீங்க, காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு படிக்கணும், எழுதணும், அப்படி ஒரு பழக்கம், அதுக்கு பேரு ஹேபிட். ஸோ அந்த ஹேபிட்டை நம்ம இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் 3 letter வேர்டு பார்த்தோம்னா ஷீ, எஸ்ஹெச்இ, ஷீ. வயசுல சின்னவங்களா இருந்தா அவள், பெரியவங்களா இருந்தா அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பெண்களை குறிக்குது. ஷீ அப்படிங்கிறது ஃபீமேல், சரிங்களா. இப்ப she is a school girl, அந்த பொண்ணு ஒரு பள்ளி மாணவி. she is a player, அந்த பொண்ணு ஒரு வீராங்கனை. she is a doctor, அந்த பொண்ணு ஒரு மருத்துவர்.
ஒரு பள்ளி மாணவி, ஒரு விளையாட்டு வீராங்கனை, ஒரு டாக்டர். ஸோ அதனாலதான் அந்த இடத்துல ஏ கொடுக்குறோம். ஏ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஷீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், மூன்றாம் நபர்கள். ஹி ஷீ இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா திங்ஸ் அது இது. ஸோ இவங்களுக்கு வேர்பு வந்து எஸ் இஸ்ன்னு வரும். வேர்பு வந்து என்னவா வரும்? இஸ், ஐஎஸ். ஏன்னா அவங்க சிங்குலர். அதே மாதிரி மெயின் வேர்ப் யூஸ் பண்ணா வேர்போட எஸ் கொடுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, வேர்போட எஸ் இருக்கும். ஷீ ரீட்ஸ், ரீடுன்னு கொடுக்காம என்னன்னு கொடுத்துருக்கோம்? ரீட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வேர்போட எஸ் வரும் பிரசன்ட் டென்ஸ்ல. she reads newspaper daily. she reads newspaper அப்படின்னா அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர் படிக்கிறாள். எப்ப படிக்கிறா? டெய்லி, தினமும் படிக்கிறா. சோ அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு. சோ இது வந்து ஹேபிட், அத பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்லலாம். she reads newspaper daily. she eats. she eats அப்படின்னா அந்த பொண்ணு சாப்பிடுகிறாள். என்ன சாப்பிடுறா? an apple, ஒரு ஆப்பிள். இந்த ஆப்பிள் பாருங்க, ஏஇஐஓ வவல். சோ வவல் வந்ததுன்னா முன்னாடி என்ன கொடுக்கணும்? an கொடுக்கணும். an அப்படின்னாலும் ஒன்னு அப்படின்னு தான் அர்த்தம். she eats an apple. அவள் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுகிறாள். எப்ப? ரெகுலர்லி, தினமும் எடுத்துக்கிறா. சோ ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறதுனால தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுற பழக்கம் அந்த பொண்ணுக்கு இருக்கு. she is writing a letter now. she is writing அப்படின்னா அந்த பொண்ணு எழுதி கொண்டு இருக்கிறாள். இப்ப எழுதிட்டு இருக்கா. a letter now, என்ன எழுதிட்டு இருக்கா? ஒரு கடிதம். எப்ப எழுதிட்டு இருக்கா? இப்பொழுது. now அப்படின்னா இப்பொழுது. சரிங்களா? இப்போ ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூவஸா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு வேர்பும் வரும். இஸ் ஆக்ஸிலரி வேர்பும் வரும், ரைட் கூட ஐஎன்ஜி, மெயின் வேர்போட ஐஎன்ஜி. ரைட்னா ரைட்டிங், ரீடுனா ரீடிங், ஈட்டுனா ஈட்டிங், அந்த மாதிரி. ஸோ வேர்பு கூட ஐஎன்ஜி வரும். ஷீ இஸ் ரைட்டிங் அப்படின்னா அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள், எழுதிக்கிட்டே இருக்கா. a letter now, ஒரு கடிதம் இப்பொழுது அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள். இதுதான் இதனுடைய மீனிங். 3 letter words part 1ல சப்ஜெக்ட் ஃபார்ம் என்னென்ன இருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்ணணும். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.